தனுஷ் வந்து என்னோட ஸ்க்ரீன் நேம், அதாவது சினிமாக்காக வச்சுக்கிட்ட பெயர் தனுஷ். என்னுடைய நிஜ பெயர் வந்து வெங்கடேஷ் பிரபு. வெங்கடேஷ் கூட இல்லை, வெங்கடேஷ் பிரபு என்னுடைய ஒரிஜினல் பெயர். என்னோட டேட் ஆஃப் பர்த் 28th of July, 28ஆம் தேதி. ஜூலைக்கு தமிழ் தெரியல. இயர் வந்து 82. 20 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த விதமான மனநிலையும் இல்லை. காதல் கொண்டு எனக்கு அப்புறம் தான் வேற மாதிரி லைஃபே மாறுச்சு. ரொம்ப ஃப்ராங்கா உண்மையை சொல்லணும்னா இந்த 3 படத்துல எனக்கு பிடிச்ச படம் காதல் கொண்டு. கடவுள் வந்து முதல்ல என் முன்னாடி வந்துட்டாருன்னா அப்படி அவர்கிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன், என்ன ஹீரோ ஆக்கணும்னு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்பேன். ஷூட்டிங் இல்லாத நேரத்துல மெயினா மிரர் முன்னாடி ஆக்ட் பண்ணி பார்ப்பேன். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏதாவது ஒரு அனிமலோட மூமெண்ட்டுக்கும் மேனரிசம்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கும், எந்த கேரக்டராக இருந்தாலும். ஸோ எந்த கேரக்டர் அப்போ பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அனிமல் ரொம்ப வாட்ச் பண்ணுவேன். அந்த அனிமலோட மேனரிசம்ஸ், அது எப்படி வாக் பண்ணுது, எப்படி தலையை எப்படி திருப்புது, இது மாதிரி நிறைய பாடி லாங்குவேஜ். மோஸ்ட் ப்ராபப்ளி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஒவ்வொரு ஏஜ்ல நான் ஒவ்வொன்றா வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் 5th படிக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஆகணும், 7th படிக்கும்போது டாக்டர் ஆகணும், 10th படிக்கும்போது இன்ஜினியர் ஆகணும், 12th படிக்கும்போது மெரைன் இன்ஜினியர் ஆகணும். கடைசியில் எதுவுமாவே ஆக முடியல. எல்லாத்தையும் கலந்து கடவுள் வந்து ஆக்டர், நான் எல்லா கேரக்டருமாவே போய் இருந்துக்கலாம். ஸோ ஆக்டர் ஆகிட்டேன். அப்பா இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஃபீல்டுக்கு வந்திருக்க முடியாது. அப்பா இயக்குனர் கஸ்தூரி ராஜாங்கிறனால மட்டும்தான் தனுஷ் ஃபீல்டுக்கு வர முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் இந்த நடிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு இல்லாமல் தான் இருந்தது. ஸோ அப்பா தான் டோட்டலாக என்னை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த ஃபீல்டுக்கு. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் அப்பா தான் ரீசன். ஓடி வந்துட்டாருங்க, சென்னைக்கு ஓடி வந்துட்டாரு. ஒரு மில்ல வேலை செஞ்சாரு. வீட்டுல இருந்து மில்லுக்கு வந்து 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் மேலே நடக்கணும். ₹1 தான் ஒரு நாளைக்கு அவருக்கு. அந்த ₹1 சேவ் பண்றதுக்காக பஸ்ல போக மாட்டாரு, நடந்தான் போவார், நடந்தவர். ஸோ எவ்ரிடே அவர் அங்கேயும் இங்கேயும் நடந்துனே தான் இருப்பார். 4 குழந்தைங்க. அந்த டைம்ல எல்லாம் வந்து கரெக்டா பிளான் பண்ணி பண்றது, அந்த மாதிரி ஒரு படிப்பறிவோ அந்த மாதிரி ஒரு இதுவோ இல்லைன்னா அந்த வில்லேஜ்ல இருந்து வந்தவங்க அப்பா அம்மா. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ 4 குழந்தைங்களுக்கும் 3 வேளை சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது எங்க அப்பா. ஒரு நிறைய குழந்தைங்களுக்கு 1 வேளை சாப்பாடு தான். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வயசு வரைக்கும் இந்த ஒரு நிலைமை தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயினாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தேய்ச்சி அப்படியே போச்சு. நான் யார் அப்படின்னா, எங்க அப்பா அந்த 7 கிலோமீட்டர் நடந்து கஷ்டப்பட்டு கால் தேய ₹1 வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்த அந்த கஸ்தூராஜோட பையன் தான் நான். அதான் என் ஜர்னி. அந்த புண்ணியத்தால எங்க அப்பா அம்மாவோட பிரேயர்ஸால அந்த புண்ணியத்தால தான் என்னோட அப்ஸும் சரி. ஒருவேளை என் அப்பா அம்மா கவனிக்க முடியாம நான் டைம் இல்லாம சுத்திட்டு இருந்தேன்னா என்னோட டவுன்ஸ் அதுல வந்து அதான் இருக்கும். என்னோட அப்ஸ் எல்லாமே என்னோட அப்பா அம்மா பிரேயர்ஸ்ல வந்து இதோட ஷார்ட்டா நான் சொல்ல முடியும். அம்மா கூடனா எங்க அம்மாலாம் வந்து என்ன சொல்றது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க லைஃப்ல, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை நீங்க இமேஜினே பண்ண மாட்டீங்க. சும்மா ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ரூம்ல எல்லாம் அவங்க அத்தனை பேர் இருந்திருக்காங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. என்னோட அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணா, எங்க அக்கா எல்லாரும். சாப்பாடு இருக்காது, 3 வேளை, 1 வேளை தான் இருக்கும். எங்க அம்மா அப்பா சாப்பிட மாட்டாங்க, மற்ற குழந்தைங்களுக்கு மட்டும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க பட்னியா இருப்பாங்க. இப்படியெல்லாம் எங்க அம்மா இப்படியே நான் உள்ளிங்கிறாங்கல்ல, ஃபுட்டு இல்லை. எங்க அம்மா நான் வயிற்றுல இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு சாப்பிட ஃபுட்டு கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்து எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா மேலே கூட்டிட்டு வந்தாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து எத்தனை பேரால 4 பசங்களை இந்த அளவுக்கு வளர்க்க முடியும்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இருக்கலாம், பட் எனக்கு எங்க அப்பா அம்மாவை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலைக்கு சாப்பாடு இல்லாத இடத்துல இருந்து எத்தனை பேரால இந்த அளவுக்கு 2 டாக்டர், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, ஒரு இன்ஜினியர் கூட சொல்லலாம். இப்போ ஓகே ஒரு நல்ல டைரக்டர். இப்போ எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் வாயில சொல்ல முடியாது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எனக்கு கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. நான் முதல் நாள் கேமரா முன்னாடி நிக்கிறதுல இருந்து எனக்கு கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. என்ன ஆந்திரால ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், வைசாக்ல. அப்போ ஒருத்தர் வந்து யார் ஹீரோன்னு என்ன கேட்டாரு. நாங்க தான் நின்று ட்ராலி பக்கத்துல உட்காந்து அந்த கெட்டப் தெரியல, வினோத் கெட்டப், அப்படியே உட்காந்துட்டேன் ட்ராலி பக்கத்துல. என்ன கூப்பிட்டாரு. இது வந்து காதல் பண்ணேன் ஆக்சுவலா, துள்ளுதல் மீது கிடையாது. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இதுவே பண்ணு, இதுக்கு மேல வந்து நம்ம பண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுதீப் ஒருத்தர் கூட செகண்ட் ஹீரோ வச்சிருப்பாரு, அவரை காட்டி அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் கை காட்டேன். உடனே அவர் ஓடி போய் அவர்கிட்ட கை கொடுத்துலாம் பேசி போட்டோ வைக்கலாம் எடுத்துதான் நான் மறுபடியும் அந்த ட்ராலி பக்கத்துல உட்காந்துட்டேன், போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆள் கூட்டத்தில் நிற்கும் போது வேற யாரோ ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு யார் ஹீரோன்னு கேட்கிறாரு. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்ன கை கட்டார், அவர் தான் ஹீரோ.
உடனே பக்கத்துல யாரும் ஆர்கியூ பண்ண சேச்சே அவரு என்னப்பா அவரை போய் ஹீரோ அவரு தான் ஹீரோ அப்படின்னு அவன் சொல்றான். நான் அவரே கேட்டேன், அவர் தான் சொன்னேன் அவர் தான் ஹீரோன்னு. ஃபைனலா அவங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு, இவர் தான் சொல்லிட்டாங்க, யூனிட்ல சொல்லிட்டாங்க அவர் தான் ஹீரோ. சிரிக்கிறாங்க, மொத்த க்ரௌடு சிரிச்சாங்க, அங்க வந்து எல்லாமே சிரிச்சாங்க. நாங்க தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் வந்து நான் வந்து சின்ன பையன், அப்போ எனக்கு அப்போ 17 வயசோ 18 வயசோ, பக்குவம் கிடையாது, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறோம் பக்குவம் இல்லை. போய் ஒரு கார்ல போய் கதவு சாத்தி உள்ள உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன், தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா மேல செம கோவம் எனக்கு, நான் பாட்டு ஒழுங்கா காலேஜ் போனேன், அவர் தானே ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க சொன்னாரு. ஸோ எனக்கு பயங்கர கோவம் வந்து இப்படிலாம் அவமானப்படுறேன், அவமானப்படுத்துறாங்க இப்படிலாம் அப்படின்னு. ஸோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கூட, இப்பயும் கூட ஒரு உருவத்தோட்டத்தை வச்சு என்ன கலாய்கிற மேட்ருங்கிறது இன்னும் கூட செல்வா சார் தாங்க நமக்கு எல்லாமே. குரு இன்னைக்கு டீசெண்டா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, 4 பேர் சொல்றாங்க நல்லா நடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம். எல்லாமே பேசிக் நல்லா இருந்தா, ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தா எப்பவுமே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னோட ஃபவுண்டேஷன் அவர் தான். அதுவும் எல்லாமே சொல்லி கொடுத்தவர். என்னைக்கு எந்த நிலைமைக்கு வாழ்க்கையில போனாலும் அவரையே போய் சேரும். அதுக்கு மேல அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். மன்றங்கள், ரசிகர் மன்றங்கள்லாம் வச்சுக்கிட்டு அது நல்ல வகையில் எப்படி நல்லதுக்கு எப்படி அதை பயன்படுத்தலாம்னு யோசிக்கணும். ரசிகர் மன்றங்கள் அது வந்து ஒரு ஜோக் இல்லை, பெரிய மேன் பவர் அது. ஸோ அதை வச்சுக்கிட்டு நிறைய நல்லது செய்யலாம். உங்ககிட்ட பணமும் புகழும் இருக்கும்போது மேன் பவரும் கூட இருக்குன்னு தான் அர்த்தம். அதான் ரசிகர் மன்றங்கள். அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஸ்டார் கட்டுறது, கட் அவுட் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்லது செய்யலாம். யார பார்த்து என்ன பேச்சு? ஒரு சூர்யா ஒரு சந்திரன் ஒரே தலைவன். Hello, yes, it's me. I love you. பொள்ளையில வீசதான் உன்னை வச்சு டெய்லி செய்றோம் பூசதானே. அவரெல்லாம் அப்படியே போட்டுருணும்.